என் பேர் பிரேம்குமார். நான் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து ஹேர் லாஸை நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக முடி வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த டைம் நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே பண்ணியிருந்தார், ஏஷியன் ஹேர் கிளினிக்கில். அவரோட ரெஃபரன்ஸ் மூலயமா நான் இங்கே வந்தேன். மேம் பார்த்தேன். மேம் நல்லா செக் பண்ணாங்க. எனக்கு ஒரு நல்ல சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க பேசுனதே எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் வந்துச்சு. நமக்கு கண்டிப்பாக ஏர் growth வரும், இழந்ததை திரும்பி அடைய முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, அந்த ரிசல்ட்டு பார்த்தாங்க. அந்த ரிசல்ட்டுக்கு எனக்கு என்ன மாதிரி எடுக்கணுன்றதை மேம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி அன்னைக்கு மார்னிங் வர சொன்னாங்க. நல்லா பண்ணாங்க, பொறுமையாக செஞ்சாங்க. கடமைக்குனா இல்லாமல் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே எனக்கு இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் ரெகுலர் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, டயட்ஸ் சொன்னாங்க. நான் டயட்டை நான் முழுசாக ஃபாலோ பண்ணேன். அதை நான் ஃபாலோ பண்ணதால் இப்போ 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னோடய growth நல்லா இருக்குது. இப்போ எனக்கு கண்ணாடியில் பார்க்கறதுக்கு கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்குது, நம்மளால் எதுவும் முடியும்னு. அதனால் அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் ஹேர் லாஸ் ஆச்சுன்னா தைரியமாக மேம் கிட்ட ப்ரொசீட் பண்ணால், இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்க்குற மாதிரி தான் நமக்கு வந்து அணுகுறாங்க. நல்லா பேசுகிறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சஜஷன்ஸ் சொல்கிறாங்க. மேம் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம், கரெக்டான நமக்கு வந்து கைட்னஸ் கொடுக்குறாங்க, ஃபாலோ அப் கரெக்டாக பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு 20ஆம் தேதி நான் பண்ணியிருந்தேன்னா, அதே கரெக்டாக 3 மந்த்ஸ் கழித்து 20ஆம் தேதி எனக்கு கால் பண்ணி ரெகுலர் செக்கப் வாங்கன்னு சொல்லி, நாம மறந்தாலும் அவங்க நம்மளை மறக்கிறது கிடையாது. ஸோ அதனால் இனிமேல் நம்மளும் அவங்கள மறக்கக்கூடாது. அதனால் நம்பிக்கையாக வரலாம். உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு இவங்க கேரண்டி.